மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நாங்கள் 6th ஃப்ளோரில் இருக்கோம். பாப்பா வந்து கீழேலாம் போயிடக்கூடாதுன்னு ஒரு ட்ரம் வச்சுருக்கோம். அதை வந்து அது வெயிலில் காஞ்சி உடஞ்சிடுச்சு. ஆனால் புது ட்ரம்மாக தான் வச்சோம். வந்து பார்த்திங்கன்னா வாசல் 2 ரூம் தான் பாருங்கள். இங்கே வந்தோடனே ஒரு டைனிங் டேபிள், இங்கே காய்கறியும் சமைச்சு வச்சுப்போம். அங்கே ஒரு முருகர் இருப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாப்பாவோட பர்த்டேக்கு வாங்க சைக்கிள், அப்புறம் அங்கே நிப்பாட்டிடுவோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா சாமான்களான பாத்திரம்லாம் அதில் போட்டு வச்சுக்கிறதுக்கு இருக்கிற பாத்திரம் எல்லாமே. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோலப்பொடி, எண்ணெய், கிளிப்பு டப்பா அதெல்லாம் வச்சுப்போம். சிங்க்கு கீழே இதுதான் சிங்க்கு. சமைச்சு முடிச்சுட்டு சாமான்லாம் கழுவி அங்கே வச்சுருவோம். இதுதான் நம்ம கிச்சன். குட்டிஸாக ஒரு கேஸ்க்கு பாருங்க. அங்கே அரிசிலாம் வச்சுப்போம். இங்கே தேவையான கோதுமை மாவு, புளி, பருப்பு எல்லாம் வச்சுப்போம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் ஒயரு, ப்ளூடூத்து, ப்ரஷ்ஷு எல்லாம் பொருளும் வச்சுப்போம். இங்கே தான் நம்ம குட்டி சாமிடும். கிச்சன்லேருந்து அப்படியே வந்தோம்னா இங்கேயே சாமிடும். ஏன்னா வேறு ஸ்லாப்லாம் எதுவும் இல்லை, அதனால தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மூட்டை, பாப்பா அது வந்து பேகு, சாமி கும்பிடும்போது போட்டுக்கிற மேட்டு, பாப்பாவோட விளையாட்டு சாமானும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கின அந்த செலவெல்லாம் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி இருக்கிறது அந்த கட்டப்பையில் வச்சுருவோம். கேஸு இதுதான் எப்போ காலியாகுதுன்னு தெரில. காலியாகிறதுக்கு டைமு. கேஸ் 5000 6000 விற்குது. குட்டிஸாக ஒரு சாமிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பழனியில் வாங்கிட்டு வந்தது. இவங்க 2 பேரும் இப்போ பழனிலேருந்து தான் வந்தாங்க. இவங்க திருத்தணிலேருந்து வந்தார். இது நம்ம குலதெய்வம். இவர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த முருகர். இது வந்து ஒசூரில் போகும்போது கொடுத்தாரு. ஒசூர் முருகர், பழனி முருகர் மாதிரி இருப்பார் இவர். இதுதான் ஃபஸ்ட்டு நான் செஞ்சு நம்ம வீட்டில் வச்ச முருகர். அப்புறம் வந்து பெருமாள் ஃபோட்டோ இருக்கார். இங்கே வந்து லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி இருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா கழுகு, உளுத்தம்பருப்பு டப்பா. அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு எல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுலாம் இதில் போட்டு வச்சுப்பேன். எண்ணெய் இதில் வந்து எல்லாமே இருக்குது. இங்கே தான் மல்லிகை பொருள் சமைக்க தேவையானது. அது என்னோடய ஹஸ்பண்டோட அப்பா, எங்கள் மாமனார், அவரோட ஃபோட்டோ வச்சுட்டோம். மேலே வந்து ஒரு ஃபேன் இருக்கும். ஜன்னலில் அந்த வெளிச்சம் தெரியுது. அப்புறம் வந்து பாப்பாவோட ரைட்டிங் டேபிளும் சிட்டிங் டேபிளும் என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அதை அப்படியே வச்சுட்டோம். இங்கே ஒரு சேரு, அங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு இருக்கோம். இங்கே தான் நம்ம நைட் தூங்குகிற பெட்டெல்லாம் மடித்து இப்படி வச்சுருவோம். கீழே ஒரு பாய் போட்டு சொல்ல போகாமா ஹாய்னு பாப்பா விளையாட்டு இருக்கா. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஜன்னல், இங்கே ஒரு டிவி குட்டிஸாக. அங்கே வந்து ட்ராப், இதை வந்து நான் பழைய வீட்டில் வந்து ஃபிட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு இடம் வந்துட்டு ஒரு ஆலோ பிளாக் கலரில் கவர் போட்டு வச்சுட்டு இங்கே துணியெலாம் வச்சுருக்கேன். சவுண்ட் கேட்குதான்னு தெரியல, ஃபுல்லும் காற்று. இப்போ இங்கே ட்ரெஸ்ஸு, மேக்கப் ஐட்டம், நெயில் பாலிஷு, என்னோடய நோட்ஸு, அப்புறம் வந்து ஊருக்கு போகிற மாதிரி தேவையான பேகு, அவரோட பழைய சைக்கிள் எல்லாம் தேவையான பொருள்லாம் வச்சுருக்கோம். ஃபேன் வந்துருக்கு. ஃபேன் ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, அதனால காட்ட வேண்டாம். நான் மேலே ஏறி என்னால் துடைக்க முடியல. இது இந்த மௌனிக்காவோட ஹேண்ட் பேகு, அதனால் சொல்கிறான். அதான் நம்ம ஹோம் டூர். இதில் வாழ்க வளமுடன் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். சரி, அப்படியே பாத்ரூம்லாம் வெளியே இருக்கும், பார்த்துடலாமா? வெயில் ஃபுல்லாக அடிக்குது. அங்கே நம்மளுக்கு அப்படியே துணி காய போடுறதுக்கு இடம் ஒரு, இது எல்லாருக்கும் பொதுவு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பாத்ரூம். இதுதான் நம்மளோட ஹோம் டூர். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர்லாம் தோஸ்ட்டேன். சரி, நீ பாய் வந்துடுவோம்.